ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து என்னோடய ஹாஃப் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அதுவும் 3 குட்டீஸை வச்சுட்டு நம்ம இன்றைக்கி ஓட்டெல்லாமே போய் போடணும். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு கிளம்பிட்டு மிஷினில் துணி எல்லாமே போட்டிருந்தேன். அதெல்லாமே எடுத்து காய போட்டு அதுக்கப்புறம் தான் குட்டீஸ் எல்லாத்தையுமே கிளப்பி விடணும். மிஷினில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஒரு டைம் துணி போடுற மாதிரி இருக்கும். அத்தைக்கின்னு லீவ் இருந்து கையில் துவைச்சிட்டாங்கன்னா நான் வந்து அன்றைக்கி மிஷினில் போட மாட்டேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 8 பேர் இருப்போம். அதில் தாத்தா பாட்டி ஒரு அத்தை பார்த்தீங்கன்னா கையிலேயே துவைச்சிக்குவாங்க. மிஷின்லாம் பெருசாக போடவே மாட்டாங்க. நாங்கள் 5 பேர் மட்டும்தான் மிஷின் யூஸ் பண்ணுறாளுங்க. எப்போவுமே துவைச்ச கையோட பாத்ரூமே க்ளீன் பண்ணி விட்டுருவேன். மிஷின் பார்த்தீங்கன்னா உள்ள அட்டாச் பாத்ரூமில் தான் வச்சுருக்குது. அந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா பெருசாக யாரும் யூஸ் பண்ணவே மாட்டோம். அப்படியே துணியெல்லாம் காய போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் காலையிலேயே வந்து சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம். அதை தான் வந்து இப்போ கரைச்சி சாப்பிட போகிறோம். எனக்கு வந்து பழைய சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். கூட வந்து வெங்காயம் வச்சு சாப்பிடும்போது இன்னும் ஹெல்த்தியும் கூட. சாப்பிட்டு குட்டீஸ் எல்லாமே கிளப்பி விட்டுட்டு சின்ன தம்பியும் வந்து இன்றைக்கி ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறதால அவனுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டு அம்மா ஊரில் தான் இன்னும் ஓட்டர் ஐடி மாற்றாமல் வச்சுருக்கேன். ஒரு டைம் நானே மாற்றலான்னு ட்ரை பண்ணும்போது ஏதோ பாஸ்வேர்டில் லாக் ஆகி நின்றுச்சு. சரி, அதுலேருந்து அப்படியே இன்னும் மாற்றவே இல்லை. இந்த யாராவது கண்டிப்பாக மாற்றணும். இன்றைக்கி ஓட்டு போடுறதுக்கு தேவையான ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே எனக்கு கிளம்ப வேண்டியது தான். எனக்கு ஆல்ரெடி அம்மா வந்து ஸ்லிப்பு வாங்கி வச்சுருப்பாங்க. ஃபைனலாக விண்டோ எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பூட்டுறது வந்து ரொம்ப ரேராக இருக்கும். எப்படி இருந்தாலும் தாத்தா பாட்டி யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக வீட்டில் இருப்பாங்க. அதனால நாங்கள் அதிகமாக பூட்டவே மாட்டோம். இன்றைக்கி வந்து எல்லாருமே ஓட்டு போட போகிறதுனால வீட்டெல்லாமே பூட்டிட்டு கிளம்பிட்டோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டும் 5வது வரைக்கும் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் வந்து ஷிஃப்ட் ஆகி மாறி போயிட்டோம். பட் இங்கே இன்னொரு வீடு இருக்குது தாத்தா பாட்டிக்கு. நானும் குட்டீஸ் 3 பேருமே காருக்குள்ளே தான் இருந்தோம். மற்றவங்க எல்லாருமே ஓட்டு போட போயிட்டாங்க. சின்ன தம்பி பார்த்தீங்கன்னா சும்மா சேட்டை பண்ணிகிட்டே இருந்தான்னு சொல்லி ஒரு அடி விட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு வந்து அவனோட அத்தைப்புல தான் எடுத்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவள் கொஞ்சம் பெரிய பாப்பா, அவளுக்குன்னு வந்து இன்னொரு குட்டி தம்பி இருக்குது. அதனால அவனை கேர் பண்ணி பழகி அவளுக்கு வந்து இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டா. நான் அடித்து அழுதானா போதும் ஃபஸ்ட் ஆளாக வந்து தூக்கி வச்சுக்குவா. அதனால அவனும் வந்து அவள் கூடயே நல்லா அட்டாச்சாக இருந்துக்குவான். ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஓட்டெல்லாமே போட்டு முடிச்சுட்டு வந்துட்டாங்க. மார்னிங் அத்தை எல்லாமே போனப்போ 1.5 மணி நேரம் நிற்கிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னாங்க. இப்போ மதியம் போனங்காட்டி கூட்டம்லாம் எதுவுமே இல்லை. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்கள் தாத்தா பாட்டி வீடு. இங்கே வந்து 2 போர்ஷனாக இருக்கும். கூட வந்து பெரியம்மா பெரியப்பா இருப்பாங்க. இன்னொரு போர்ஷன் வந்து அது தனியாக சும்மா தான் இருக்கும். தாத்தா பாட்டி எல்லாமே எங்கள் கூட தான் இருக்காங்க. இந்த ஊரில் இருக்க ஒரே ஒரு கோயில் பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் கோயில் தான். சின்ன வயசுலேருந்து என் ஹஸ்பண்ட் வந்து டெய்லி இந்த விநாயகருக்கு தண்ணி விட்டு சாமி கும்பிடுவாங்கன்னு ஊருக்குள்ளே எல்லாருமே சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 தம்பி பிறந்தப்பவுமே நாங்கள் இந்த கோயிலுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஏதாவது புதுசாக வாங்கினாலும் ஃபஸ்ட்டு வர்றது இந்த கோயிலாக தான் இருக்கும். அப்படி ஒரு சென்டிமெண்ட்டான கோயில். அங்கேயும் சாமி கும்பிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டில் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி அத்தை எல்லாத்தையுமே இறக்கி விட்டுட்டு நாங்கள் மட்டும் வந்து கோயந்தாவரம் கிளம்பிட்டோம். அதுதான் எங்கள் ஊர். இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். இந்த ஸ்கூலில் தான் பார்த்தீங்கன்னா நானும் என் ஹஸ்பண்டும் 6th-லேருந்து 12th வரைக்கும் படித்தோம். இது வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால பஸ்ஸில் தான் வருவாங்க. நானும் ஓட்டிங் எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. எனக்கு ஒரு அண்ணா இருக்கான். இன்றைக்கி அவங்களும் வந்து ஓட்டு போடுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. இவர் தான் வந்து என் ஹஸ்பண்டோட ரொம்ப ஃபேவரட் டாக்கு. நேம் பார்த்தீங்கன்னா ராக்கி. கரெக்டாக வந்து இவன் வரும்போது நான் கன்சீவாக இருந்த டைமுங்கிறதுனால இவனை என்னால் பார்த்துக்க முடியல. ஒரு 6 மாதம் மட்டும் வச்சுருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மா அப்பா வீட்டில் கொண்டு வந்து கூண்டு போட்டு விட்டுட்டோம். அதுலேருந்து இப்போ வரைக்கும் இங்கே தான் இருக்கான். இவனுக்கு இப்போ வந்து 2.25 வயசு ஆயிடுச்சு. அம்மா வீடு பார்த்தீங்கன்னா தோட்டச்சாலை காட்டில் நடுவில் தான் வீடு இருக்கும். இன்றைக்கி நாங்கள் எல்லாமே வரேன்னு பெரியமாவும் ஊருக்கு வந்திருந்தாங்க. எல்லாருமே நியாயம் பேசிகிட்டு இருந்தோம். குட்டீஸ் எல்லாமே அவங்க பாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா நாங்கள்லாம் வரேன்னு ஃபஸ்ட்டே வடையெல்லாமே சுட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாமே சாப்பிட்டு ஜாலியாக வெளியே வந்து காற்று வாங்கிட்டு இருந்தோம். நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் வைக்க மாட்டேன். ஏதாவது ஃபங்க்ஷன்னாக வைக்கிறதோட சரி. எனக்கு ஹேரும் கம்மியாக இருக்கிறங்காட்டி நான் அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கவே மாட்டேன். ஆனால் பெரியம்மா வீட்லேயும் அம்மா வீட்லேயும் ரெகுலராக பூ இருக்கும். நான் போனால் சரி ஃபஸ்ட்டு வேலையாக பொறிச்சு வச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட குட்டி தம்பி அண்ணன் பாப்பாவை எழுப்ப போயிட்டான். அவள் வந்து தொட்டில் தூங்கிட்டு தான் இருக்கா. ஆனால் இவன் தான் ஆட்டுறன்னு சொல்லி விளையாண்டுட்டு இருந்தான் கொஞ்ச நேரம். அப்புறம் அப்படியே வெளியே வந்து எல்லாமே காற்றெல்லாமே வாங்கிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அம்மா வந்து எங்களுக்காக கீரை கொத்தமல்லி தழை அதெல்லாமே பறிச்சுட்டு வந்து வச்சாங்க. அவங்க காட்டுக்குள்ளே போனால் சரி குட்டீஸும் தன்னை போல் காட்டுக்குள்ளே போகிறக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. தம்பி வந்து மண்ணில் உட்காந்து விளையாண்டுட்டு எந்திரிச்சு வரவே மாட்டேன்ட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் அவங்களெல்லாம் அங்கேயே விளையாட விட்டுட்டு கைகால் மூஞ்சி எல்லாமே கழுவிட்டு நைட் டின்னருக்கு வந்து அண்ணன் ஊருக்கு கிளம்பிட்டான். நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். அம்மா வந்து மாவில்லைன்னு சொன்னாங்க. சரி அரிசி பருப்பு சாதம் வச்சுக்கலாம்னு சொல்லி அரிசி பருப்பு சாதம் வச்சுட்டு எல்லாருமே சாப்பிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா பெரிய தம்பி கொஞ்சம் கோச்சிக்கிட்டு அழுதுட்டு போய் அப்படியே தூங்கிட்டான். நைட்டு சாப்பிடவும் இல்லை. சரி அதனால அவனை அப்படியே காரில் எடுத்து போட்டு அம்மா வந்து எங்களுக்காக பேக்கிங் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதான், இதோட இந்த விலாகை முடிச்சுக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு விலாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பாய்.